வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சவுவில் பருப்பு மிளகு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு சாதம், இட்லி, தோசையெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். மெயினாக சப்பாத்திக்கு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் ஒரு 60 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை 2 டைம் நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட நம்ம சின்ன சைஸ் சவ் 2 எடுத்திருக்கேன். அதை மேல் தோலெல்லாம் செதுக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதையும் நம்ம குக்கரில் சேர்த்துக்கலாம். இதோட 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம். இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்க்கும் பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 4 பல் பூண்டையும் சேர்த்துக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய டம்ளரில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு விசில் போட்டுடலாம். 2 விசில் வர நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு 6 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க. இதை க்ரஷர்லேயே, அதாவது சின்ன உரல்லையே நம்ம இடித்து எடுத்துக்கலாம். அல்லது மிக்சி ஜாரில் நீங்கள் தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. விசில் நல்லா இறங்கினதும் குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ கரண்டியிலேயே நல்லா கலந்து விட்டுறலாம். வாணலியில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். மிளகு, சீரகம், பூண்டு இடித்து வச்சதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 2 வரமிளகாயை முழுசாகவே நான் சேர்க்குறேன். கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அடுப்பை குறைஞ்ச தீயில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுக்கலாம். இதில் நம்ம வேக வச்சுருந்த சவ் பருப்பு கலவையும் சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த டைமில் நீங்கள் உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. வேக வைக்கும் பொழுது ஏற்கனவே நான் ஆட் பண்ணியிருக்க உப்பு எனக்கு கரெக்டாக இருந்தது. அதனால் நான் எக்ஸ்ட்ரா சேர்க்கலை. இது ஒரு கொதி வந்ததும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம சுடு சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்திக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு கொதி வந்தாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.